உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட்டை கேள்வியே பட்டிருக்க மாட்டீங்க. டான்ஸ் ஆடி ஒரு ஊரே அழிஞ்சிருக்கு. த டான்சிங் பிளேகி ஆஃப் 1518. 1518 ஸ்ட்ராஸ்பர்கிங் ஒரு சிட்டியில் ஃப்ரோ ட்ரோஃபியாங்கிற ஒரு பொண்ணு வந்து ஒரு தெருவில் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருக்கா. அவள் ஜாலியாகவோ இல்லை பொழுதுபோக்கில் டான்ஸ் ஆடல, கண்ட்ரோல் பண்ண முடியாமல் டான்ஸ் ஆடிட்டு இருக்கா. அது சில நேரம் ஆகுது, சில நாட்கள் கூட ஆகுது, ஆனால் அவளால் நிறுத்த முடியல. அங்கே இருக்கிற மக்கள் அதை பார்த்து செட் ஆஃப் பீப்புள் வந்து ஜாயின் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அவங்க கூட டான்ஸ் ஆட. ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து அவங்க கூட ஜாயின் பண்ணி நிறுத்தாமல் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. சில பேர் காலில் ரத்தம் வருது, சில பேருக்கு ஸ்ட்ரோக் வந்து அங்கேயே இறந்து போகிறாங்க. இருந்தாலும் என்ன நடந்தாலும் அவங்களால டான்ஸை நிப்பாட்ட முடியல. ஈவன் அவங்களே ஹெல்ப்பு கேட்குறாங்க, இந்த மாதிரி நிப்பாட்டுங்கன்னு சொன்னாலும் அவங்களால நிப்பாட்ட முடியல. அங்கே லோக்கல்ஸ் இருக்கிற பீப்புளெலாம் சில பேர் இது தீய சக்தி செயல், இவங்க பேய் பிடிச்சாராங்கன்னு நினச்சிட்டு இருக்காங்க. சில பேர் வந்து இது தெய்வத்தில் கொடுக்குற பனிஷ்மெண்ட்னு சொல்கிறாங்க. அதனால் எரிய நெருப்பில் என்ன உதறப்பில் மியூசிஷியனை கூட வந்து ஆட் பண்ணி விடுறாங்க. சொல்லணும்னா அந்த டான்ஸர் குரூப் வந்து ஒரு வாரம் தாண்டல எல்லாருமே காலி. இந்த மாதிரி டான்ஸடே இறந்து போகிறதுக்கு மாடர்ன் தெரபிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்ட்ரெஸ்ஸால் தான் இருப்பாங்க, இல்லைனா சைக்காலஜினிக் இல்னஸ்னு ஒரு டிஸார்டர் இருக்குது. அதெல்லாம் இருக்கிறனால இந்த மாதிரி அவங்க டான்ஸ் ஆடி நிப்பாட்ட முடியாமல் இறந்து போயிருக்குன்னு சொல்கிறாங்க. உங்களோட கேங்லையும் இல்லைனா உங்கள் ஃப்ரெண்டு குரூப்லேயும் எவனோ ஒரு டான்ஸர் இருப்பான், அவனுக்கு இந்த வீடியோ ஷேரும் டேகும் பண்ணி விட்ருங்க, அவன் வந்து பார்க்கட்டும்.